ஹலோ guys, வெல்கம் பேக் டு ட்ராமா டேல். இன்றைக்கி நம்ம அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ரொமான்ஸ் எபிசோட் 2 பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் அவன் கிளாஸ் ரூமில் இருக்கான், காவுசு மேக்ஸ் டீச்சர் அண்ட் நம்ம ஹீரோயின் ஈஜு வந்து வெளில இருக்கா. இப்போ இந்த எபிசோடில் என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அவங்க ரெண்டு பேரும் உள்ளே அமிச்சிடுறாரு. உள்ளே அமிச்சதுக்கப்புறம் அட்டண்டன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரோட நேமும் ரீட் பண்ணும்போது அவங்கவுங்க மூஞ்சை பார்க்குறான். லாஸ்ட்டாக ஈஜு நேம் ரீட் பண்ணும்போது அவள் எஸ் சார் அப்படின்னு சொல்லும்போது மூஞ்சை பார்த்துட்டு, ஓ நீ தான் நான் ஈஜு, உன் பேர் தான் ஈஜுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 தடவை கூப்பிட்றான். ஈஜு ஈஜு ஈஜுன்னு கேட்கும்போது அவளும் வந்து எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அதுக்கப்புறமா எல்லோரும் கிளாஸே பார்க்குது. ஐயோ எமோஷன் ஆகிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க ரெண்டு பேருமே. அதுக்கப்புறம் அந்த இதுவெல்லாம் அட்டண்டன்ஸ்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் அவன் வந்து மேக்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நான் தான் வந்து காவுஸும் உங்கள் மேக்ஸ் டீச்சர், இதுக்கப்புறம் உங்களோட ஹோம் ரூம் டீச்சராகவும் நான் தான் இருப்பேன், உங்களோட கிளாஸ் டீச்சராகவும் நான் தான் இருப்பேன் அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அவளுக்கு மூஞ்சே மாறிடுச்சு. அவளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, ஏனோ தானோன்னு உட்காந்துருந்தா. இவள் ஃபுல்லாக மேக்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். மேக்ஸ்னால் இப்படி அப்படி, எனக்கு மேக்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும், ஸோ நீங்களும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி மேக்ஸ்லாம் படிங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவள் சுத்தமாக காதில் வாங்கலை. லாஸ்ட்டாக வந்து அவள் என்ன சொல்கிறான்னா, அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட இவன் ஒரு மேக்ஸ் சைக்கோ போல் எப்படிலாம் ஷோ ஆஃப் பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அவன் என்ன பண்ணிடுறான், பார்த்துட்டு ஈஜு எழுந்துரு அப்படின்னு கேட்டோடனே சொல்லுங்கள் ஏன் என்ன மட்டும் எழுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நிற்கிறா. மேக்ஸில் என்ன மார்க்கு அப்படின்னு இவன் கேட்குறான். ஐயோ அப்படின்ட்டு 4 மார்க் அப்படின்னு சொல்கிறா. 4 மார்க் எடுத்துகிட்டு நீ எதுக்கு இந்த கிளாஸில் வந்து உட்காந்துருக்க, எல்கேஜிக்கே போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போயிடுறான். வந்து என்ன ஆஃபீஸ் ரூமில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவன் உடனே டென்ஷன் ஆகிடுறான். எதுக்கு என்ன மட்டும் இவர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆஃபீஸ் ரூமில் நிற்கிறான். அவன் உட்காண்டிருக்கான். நின்றுட்டு அவன் எதுவுமே அவன் பேச மாட்டான். இவளுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ இவன் எது கூப்பிட்டான், சரி நம்ம ஃபோனில் இருக்கிறத காட்டுவோன்ட்டு, இங்கே பாருங்கள் நான் எந்த வீடியோவுமே எடுக்கலை, அதுக்குள்ளே நீங்கள் என் மேலே கோவப்பட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் எதுவுமே பேசலை, அப்படியே பார்க்குறான். அப்போ இதுக்காக நீங்கள் என்ன கூப்பிடலையா, அப்போது வேறு எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, மேக்ஸில் எப்படி நீ வெறும் 4 மார்க் எடுப்ப, அது மேக்ஸ்க்கு எவ்வளோ அசிங்கம் தெரியுமா, ஏன் உனக்கு மேக்ஸ் வராதா அப்படின்னு அவன் கேட்குறான். எனக்கு மேக்ஸே பிடிக்காது, புக்கு ஓப்பன் பண்ணாலே எனக்கு தூக்கமாக வரும், அப்புறம் எப்படி எனக்கு மேக்ஸ் பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்லும்போது அவனுக்கு இன்னும் இரிட்டேட் ஆகிடுது. எனக்கு என்ன பண்ணுற, எதுக்கு உனக்கு மேக்ஸ் பிடிக்காது, எதனால் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 பேஜுக்கு அப்பாலஜி லெட்டராக எனக்கு எழுதி நாளைக்கே சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது, 20 பேஜ் நான் எப்படி நாளைக்கே சப்மிட் பண்ணுவேன் அப்படின்னு அவன் கேட்குறான். அவன் எதுவுமே சொல்லாமல் போயிட்டு அவள் லேட்டாக வந்தாலும் ஒரு பொண்ணு அவளை உள்ளே அனுப்பு அப்படின்றான். சரி ஓகே போய் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போகிறான். ஆக்சுவலி கிளாஸில் ஒரு பொண்ணு லேட்டாக வந்திருப்பாள். அவள் எப்போவுமே லேட்டாக தான் வருவாள், ஆக்டிவே இல்லாமல் இருப்பாள். அதனால் இவன் கூப்பிட்ருப்பான். இவளும் வந்து நம்ம ஹீரோயின் ஈஜுவும் போயிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒன்று மேக்ஸ் டீச்சர் பார்க்கணுன்னு சொன்னார், போய் பாரு ஆஃபீஸ் ரூம்லன்னு சொன்னோடனே இவளும் போயிட்டு அப்படியே நிற்பா. பேண்ட்டு இவன் கேட்பான், ஏன் லேட்டாக வந்த, எதுக்கு லேட்டாக வந்த, நம்ம ஸ்கூலுக்கு கரெக்ட் டைமுக்கு வரதெல்லாம் ஒரு டிசிப்ளின், அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவள் எதுவுமே பேச மாட்டாள். லாஸ்ட்டில் என்ன சொல்லுவான்னா, சரி இதுக்கப்புறம் லேட்டாக வராத, வந்தீங்கன்னா நீ எதுக்கு லேட்டாக வந்தேன்னு அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுக்கணும்னு சொல்லும்போது ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே அப்படியே எல்லா கிளாஸுமே ஜாலியாக போகும். ஈஜு கூட எல்லா ஸ்டாஃப்ஸ் கூட அந்த 4 ஸ்டாஃபில் 3 ஸ்டாஃப் கூட ஜாலியாக போகும். லாஸ்ட்டில் நம்ம அந்த மேக்ஸ் டீச்சர் மட்டும்தான் இவளுக்கு காண்டாக இருக்கும் அந்த பீரியட் மட்டும். மற்ற எல்லா கேர்ள்ஸுமே எல்லா கிளாஸுமே என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. தென் ஒரு நாள் வந்து மேக்ஸ் டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது, காவுஸு கிளாஸ் எடுக்கும்போது எங்கே அந்த தூங்குற பொண்ணை காணும் அப்படின்னு கேட்கும்போது கிளாஸே சைலண்ட்டாக இருக்கும். நம்ம ஹீரோயின் மட்டும் ஈஜு மட்டும் என்ன சொல்லுவான்னா, அவள் வந்து கிளாஸை ஸ்கிப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும்போது இவன் எதுவுமே சொல்ல மாட்டான். டக்குன்னு என்ன சொல்லுவானா, ஓகே ஈஜுவும் அந்த தூங்குற பொண்ணும் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு 2 நாளைக்கு நீங்கள் தான் வந்து க்ளீன் பண்ணுறீங்க கிளாஸை அப்படின்னு சொல்லுவாங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியாது. நான் ஏன் க்ளீன் பண்ணணும், அது ரொட்டேஷனில் தான் நடக்கும், எல்லாருமே வந்து ஆர்டர் வைஸ் தானே பண்ணுவோம் சொல்லும்போதே அவன் கிளம்பி போயிடுவான் கிளாஸை விட்டு. இவளுக்கு அப்படியே டென்ஷன் ஆகும். வாயை திறந்து அவள் கிளாஸை ஸ்கிப் பண்ணிட்டான்னு சொன்னது குத்தமா, அதுக்கு சேர்த்து எனக்கும் பனிஷ்மெண்ட்டாக, இவனுக்கு என்ன தான் வேணும், எதுக்கு என்ன சாவடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுவா அவள். தென் க்ளீன்லாம் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு டின்னில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே என்ன நடக்கும்னா, இந்த பிடி டீச்சரும் கொரியன் டீச்சரும் சேர்ந்து நின்றுட்டுருப்பாங்க. அப்போ வந்து கொரியன் டீச்சருக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குன்றதுனால பிடி டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா, உட்காந்து அவனுக்கு மசாஜ் அந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணிகிட்டு இருப்பான். அதை இவள் பார்த்துருவா. பார்க்கும்போதே இவளுக்கு என்ன தோணுதுன்னா, ஓ எவ்வளோ டவ்வியாக இருக்காங்க, எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க, இவங்களை பார்த்தா யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்களா, எவ்வளோ அப்படி லவ்வர்ஸ் மாதிரி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து அந்த பிஎல் மைண்டு ஸ்டார்ட் ஆகிடும். இவங்களை வச்சு
கதை எழுதலாமே அப்படியே இவளுக்கு தோணிகிட்டே இருக்கும். அப்புறம் அவங்க 2 பேரும் கிளம்பிடுவாங்க. இவள் அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டு இவளுக்கு வந்து லைப்ரரியில் ஒர்க் இருக்கும். இவள் ஒரு பார்ட் டைமாக பார்க்குற மாதிரி இந்த ஸ்கூலில் இருந்து அனுப்புகிற மாதிரி. ஸோ அந்த லைப்ரரியில் போய் உட்காந்துட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணும்போது அவளுக்கு அந்த மற்ற நாவல்லாம் வந்து நிறைய வியூஸ் போயிருக்கும், கமெண்ட்ஸ் வந்திருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். சரி என் நேம் எப்போ தான் இதில் வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பான். தென் அப்போ தான் அவளுக்கு ஒரு ஐடியா வரும். சரி ஓகே, இவங்கள வச்சே ஏன் நம்ம வந்து கதை எழுதக்கூடாது, ஃபஸ்ட்டு யார் என்னென்ன கேரக்டர் வச்சு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸில் ஒருத்தர் வரும்போது அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க வச்சு எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்டாக நோட் பண்ணுறான். நோட் பண்ணதுக்கப்புறம் இவள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா, இவள் பண்ணுற எந்த விஷயமே அவன் ஃப்ரெண்டுக்கு தெரியாது. இவன் இந்த மாதிரி தான் கதை எழுத போகிறா அப்படின்றது. ஜாலியாக அவள் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். இவன் ஃப்ரெண்டு கோயா என்ன பண்ணுறான்னா, அந்த கொரியன் சார் யுன்டாங் ஜூ வந்து முடிச்சுட்டு கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது இவன் வந்து ஒரு ஜூஸ் வாங்கி வச்சிருக்கா, ஒரு யோகட் மாதிரி. எடுத்துகிட்டு போயிட்டு, சார் இந்தாங்க தேங்க்யூ எங்களுக்காக கிளாஸ்லாம் எடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவன் அழகாக பொறுமையாக, இதுக்கெல்லாமா இதெல்லாம் வாங்கி தருவாங்க, எனிவே ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டீங்க வாங்கி தான் நான் ஆகணும், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு கைண்டாக ஒரு ஸ்மைல் தான் பண்ணுறான். இவள் அவ்வளோதான் ஃபுல் ஃப்ளாட்டு, ஐயோ என்ன இவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் அது முடிச்சுட்டு எல்லோரும் வந்து பிடி கிளாஸ் போகிறாங்க. ஆக்சுவலி ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் வந்து சும்மா டெஸ்ட் வைப்போம் எப்படி ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸை ஓட வைக்கிறாங்க பிடி சார் வந்து. தென் ஓட வைக்கும்போது எல்லோரும் ஓடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஈஜு மட்டும் ரொம்ப ஸ்லோவாக போகிறா, ஏதோ போகணுமேனு போகிறா. இவனுக்கு டென்ஷன் ஆகிடுது. இவன் போயிட்டு என்ன பண்ணுறான்னா ஃபுல் மோட்டிவேட் பண்ணுறான், கூடவே ஓடிக்கிட்டு, கமான் ஈஜு உன்னால் முடியாது எதுவும் இல்லை, நீ அந்த 2 பேரை கிராஸ் பண்ணிட்டேன்னா போதும், அதுக்கப்புறம் ஒரு 2 பேரை கிராஸ் பண்ணிட்டேன்னா போதும், கமான் ஓடுன்னு சொல்லிட்டு கூடவே ஓடியே வரான். இவளுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. இவனுக்கு வந்து அந்த ஸ்வெட்டு அண்ட் இவன் அந்த அவன் ஃப்ரெண்டு கூட பண்ண விஷயம், அந்த பிஎல் விஷயம் அதெல்லாம் ஞாபகம் வந்து இவளுக்கு ஃபுல் பவர் வந்து நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக ஓடுறான். அண்ட் அவளுக்கு வந்து அந்த டைமில் பிடி டீச்சரை ரொம்ப பிடிச்சிருது, ஜங்ஜியான. ஸோ அவருக்காகையாவது ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக ஒருத்தராக க்ராஸ் பண்ணி அவ்வளோ ஸ்லோவாக போனவ ஃபுல்லாக ஸ்பீடாக ஓடி ஃபஸ்ட்டாக அவள் தான் முடிக்கிறான். பிடி சாருக்கு செம்ம ஷாக் ஆகிடுது, இவ்வளோ ஸ்லோவாக ஓடி இவன் வந்து இப்படி லாஸ்ட் டைமில் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமிங்லாம் பார்த்துட்டு இவளுக்கு வந்து நேச்சுரலாகவே அந்த ரன்னிங் திறமை இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக் ஆகிடுறாரு. தென் அவள் தண்ணி குடிக்கும்போது வந்து கேட்குறாரு, ஐயோ உனக்கு ரியல் டேலண்ட் இருக்குது, நீ உண்மையாகவே ஓகேவா, நார்மலாக ஓடினியா அப்படின்னு கேட்கும். நான் ஓகே தான், சரி ஓகே எனக்கு ஒரு சஜஷன் இருக்குது சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு பிடி சார் கேட்டோடனே சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஒரு கிட்ட வந்து, நீ வந்து ஆஃப்டர் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒரு ஆக்டிவிட்டியில் ஜாயின் பண்ணிக்கணும். நீ வந்து ரன்னிங் ஆக்டிவிட்டி ஜாயின் பண்ணிக்கோ, நான் உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன், உனக்கு நான் சொல்லித்தரேன், செஷன்ஸ் வைக்கிறேன், உனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன், நீ வந்து கண்டிப்பாக மெடல்லாம் வின் பண்ணுவ, ப்ரைஸ்லாம் வின் பண்ணுவ, காம்படிஷன் போன்னு சொல்லும்போது இவளுக்கு அவர்கிட்ட வந்தோடனே ஒன்றுமே புரியல. இவளுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிடுது, இன்னும் இவர்கிட்டலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறா, இருங்க நான் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன், நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு தூரமாக நின்று யோசிக்கிறான். என்ன நமக்கு ப்ளஷ்லாம் ஆகுது, சீச்சி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக அந்த கேரக்டர்ஸ்லாம் எல்லாமே டெவலப் பண்ணுறா, யாருக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. யாரை மெயின் கேரக்டர்ஸாக அவள் எழுதுகிற கதையில் வைக்கிறான்னா பிடி டீச்சர் ஜங்ஜியானோ அண்ட் அந்த கொரியன் டீச்சர் யுன்டங்ஜுவும் வச்சுட்டு இவங்க 2 பேர் தான் பேரு. ஜங்ஜியானை வந்து ஹீரோ பாட்லேயும் யுன்டங்ஜுவை வந்து ஹீரோயின் பாட், அதாவது செகண்ட் லீட் பார்ட்லேயும் வச்சு ஃபுல்லாக கேரக்டர் டெவலப் பண்ணி செம்மையாக கதை எழுதுனதுக்கப்புறம் அதில் யாரை வில்லனாக போடுறான்னா மேக்ஸ் டீச்சர் காவுசூவில் தான் வில்லனாக போட்டுட்டு எல்லாமே கதை அந்த ஃபஸ்ட்டு எபிசோட் 1ன்னு சொல்லிட்டு அவள் ஃபுல்லாக டைப் பண்ணி வச்சுட்டு யோசிக்கிறா, இது தப்பு இல்லையா, கேரக்டர் நேமெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டா, டாபிக் சேஞ்ச் பண்ணிட்டா, என்ன நேம் வைக்கலான்றது எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டா. இவளோட நேமும் பார்த்திங்கன்னா இமுக் அப்படின்ற ஒரு நேமில் தான் அவள் அப்லோட் பண்ண போகிறாள். இருந்தாலும் நம்ம டீச்சர்ஸை வச்சு இந்த மாதிரி பண்ணுறோமே, இது தப்பு இல்லையான்னு யோசிச்சுட்டே இருந்து இதை நான் இப்போ என்ன பண்ணுறது, அப்லோட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டிராஃப்ட் காப்பியில் போட்டுடுறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நம்ம 3rd எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவள் அப்லோட் பண்ணுறாளா இல்லையா, இல்லை இதை வச்சு எதனா ப்ராப்ளம் வரப்போதான்றது பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி எதனா சீரீஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு அப்லோட் இட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.